தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, பஞ்சாப், ஒடிஷா டிமாண்ட் ஃபேர் டீலிமிட்டேஷன். கடந்த 4 ஆண்டுகளாக திமுகவினுடைய ஆட்சியில் உரிமையெல்லாம் விட்டு கொடுத்து இவர்களுக்கு அரசியல் லாபம் வர வேண்டும் என்பதற்காக கம்யூனிஸ்ட் ஆட்சியோடு நெருங்கிய தொடர்பு, காங்கிரஸ் ஆட்சியோடு நெருங்கிய தொடர்பு கொண்டு நம்முடைய உரிமைகள்லாம் விட்டு கொடுத்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து இந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம், கருப்பு சட்டை அணிந்து தமிழகம் முழுவதுமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார். இப்படி தமிழகத்திற்கு நியாயமாக வர வேண்டிய தண்ணீரிலிருந்து, நியாயமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து எந்த ஒரு தீர்வு இல்லாமல் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் 4 ஆண்டுகளில் தமிழகத்தினுடைய உரிமையை முழுவதாக கோட்டை விட்டிருக்கின்றார். உங்களுடைய கவனத்திற்காக கேரளாவுக்கு மட்டுமே தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் ஐயா 4 முறை போயிருக்கிறாங்க. கேரளாவுக்கு மட்டுமே 4 முறை போய் தமிழகத்தினுடைய பிரச்சனையை ஒரு முறை கூட பேசலை. ஆனால் இன்று கேரளாவினுடைய முதலமைச்சர் திரு விஜயன் அவர்களாக இருக்கட்டும், கர்நாடகாவினுடைய துணை முதலமைச்சர் திரு டி.கே. சிவகுமார் அவர்களாக இருக்கட்டும், தெலங்கானாவுடைய முதலமைச்சராக இருக்கட்டும், இவங்க எல்லாத்தையும் சென்னையில் அழைத்து பிரச்சனையே இல்லாத இவங்க கற்பனைக்காக, இவர்களுடைய கனவுக்காக இவர்களாக ஏற்படுத்திய தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனை என்கின்ற நாடகத்தை அரங்கேற்றி கொண்டிருக்கின்றார்கள் ஐடிசி ஹோட்டலில். அதனால் தமிழக மக்களுடைய உரிமையை தொடர்ந்து விட்டு கொடுத்து கடந்த 4 ஆண்டுகளாக திமுகவினுடைய ஆட்சியில் உரிமையெல்லாம் விட்டு கொடுத்து இவர்களுக்கு அரசியல் லாபம் வர வேண்டும் என்பதற்காக கம்யூனிஸ்ட் ஆட்சியோடு நெருங்கிய தொடர்பு, காங்கிரஸ் ஆட்சியோடு நெருங்கிய தொடர்பு கொண்டு நம்முடைய உரிமைகள்லாம் விட்டு கொடுத்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து இந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம், கருப்பு சட்டை அணிந்து தமிழகம் முழுவதுமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார். இன்னைக்கு நடக்கக்கூடியது வெறும் நாடகம் மட்டும்தான். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, பஞ்சாப், ஒடிஷா டிமாண்ட் ஃபேர் டீலிமிட்டேஷன்.